சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை அறிந்திருக்கிறோம். மிகப்பெரிய கொடை என்று பார்க்கிற போது சிலுவை அடியில் நம்முடைய இறப்புக்கு முன்னால் இயேசு மறவாமல் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய பரிசு கொடை, இதோ உன் தாய் என்று அந்த அன்னையை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்தார். அந்த தாயை கொண்டாடி மகிழ்கிறோம், கொண்டாடி தீர்க்கிறோம். அந்த அன்னையை வேளாங்கண்ணி தாயாக கொண்டாடி மகிழக்கூடிய அந்த திருத்தல முன்னோடியை தஞ்சை மறைமாற்றத்திற்கு தான் பணி செய்ய போகிறேன். அந்த அன்னை மரியாவை நாம் எவ்வளவு மாட்சிப்படுத்தினாலும் எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் அது தகும். அவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் அது தகும் என்பதை உணர்ந்திருக்கிறார். ஏனெனில் அன்னை மரியாவுக்கு செலுத்தப்படுகிற எல்லா ஆட்சியும் அந்த கடவுளுக்கான ஆட்சியே. அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தும் எல்லா புகழும் வணக்கமும் அந்த கடவுளுக்கு நாம் செலுத்தும் புகழும் வணக்கமுமே என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆக அந்த அன்னை மரியாவை வேளாங்கண்ணி தாயா, சிறை நீண்ட வேளாங்கண்ணி தாயாக கண்டு மகிழ்ந்து அந்த அன்னையை பெருமைப்படுத்தும் அன்பு பிள்ளைகளாக ஒரு திருமணம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாவை நாம் கண்டுகொள்வது, அவரை வணங்கி மகிழ்வது, நமக்காக நல்ல தாயாக இருந்து நம்மை அரவணைத்துக் கொள்கிறார், நம்முடைய தேவைகளில் உடல் இருக்கிறார், கடவுள் அவர்களை நமக்காக பரிந்துரைத்து பெற்றுக் கொடுக்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த நல்ல தாய் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையில் நேரம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஆழமாக சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். ஏழைகள் மீது பரிவு காட்டி ஏழைகளுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கு அன்னை மரியா நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார் என்று உணர முடியும். அந்த அன்னை மரியா தான் வாழ்ந்த காலத்தில் இளம் பெண்ணாகவே விவிலியத்தை வாசித்திருக்க வேண்டும். விவிலிய அறிஞர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள். மோசேயை கடவுள் அழைக்கிறார் எகிப்துக்கு பார்வோரிடம் அவனை அனுப்புவதற்காக. அவரை அழைக்கிற போதே அந்த கடவுள் வார்த்தைகளை கேளுங்கள், எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டுற்றேன், நான் கண்ணெடுத்து பார்த்தேன், அவர்கள் இடக்கூடிய அந்த அழுகுரல் எனது செவிப்பறைகளை கிழித்தது, அது என்னை பாதிப்படைய செய்திருக்கிறது. ஆகவே இறங்கி வந்திருக்கிறேன், என் மக்களை மீட்பதற்காக, என் மக்களை விடுவிப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன். நீ போ, பார்வோரிடம் போ, என் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடு என்று அனுப்புவதை பார்க்கிறோம். ஆக தன் மக்களது கண்ணீரை காண்பவராக, அவரது அழுகுரலை காது கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். இந்த கண்ணீரும் இந்த அழுகுரலும் ஏழைகளுடையது, வறியவருடையது. உலகத்து வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள், ஆனால் உலகத்தில் 2 வர்க்கங்கள் தான் எப்போதுமே இருந்திருக்கின்றன. அதைத்தான் கார்ல் மார்க்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒன்று ஆளுகிற, இன்னொன்று ஆளப்படுகிற. ஒன்று செல்வந்தர்களாக இருக்கிற, இன்னொன்று ஏழைகளாக இருக்கிற. இன்னொன்று உழைக்கிற, இன்னொன்று உழைப்பு சுரண்டப்படுகிற. இந்த ஒரு நிலையைத்தான் அவர் வகுத்து கொடுத்தார். காலந்தோறும் இதுதான் பிரியமானவர்கள். ஆனால் கடவுள் யார் சார்பாக இருந்திருக்கிறார், யாருக்கு துணை இருந்திருக்கிறார், யாருக்கு விடுதலை கொடுக்க விரும்பி இருக்கிறார் என்றால் இந்த ஆளப்படுகிற மக்களுக்கா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கா, ஏழைகளாக வறியவர்களாக கண்ணீரும் கம்பளையுமாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கா, வாழ்க்கை ஒரு பெரிய சுமையாக கருதி நொந்துமை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடவுள் என்னாலுமே துணை இருந்திருக்கிறார். விவிலிய அறிஞர் சொல்வார், எல்லா மக்களும் கடவுளை பிள்ளைகள் தானே, அப்படி இருக்க ஏன் இஸ்ராயல் மக்களை மட்டும் அந்த கடவுள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற போது அந்த காலகட்டத்தில் அவர்கள் தான் வறியவர்களாக இருந்தார்கள், சொந்த நாடில்லாதவர்களாக இருந்தார்கள், அந்நிய நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள், கொத்தடிமைகளாக இருந்தார்கள், எந்த ஒரு உரிமையும் இல்லாத மனிதர்களா, எந்த ஒரு வசதியும் இல்லாத மனிதர்களா, பரிதாபத்துக்குரிய மனிதர்களா, ஏழைகளாக வறியவர்களாக இருந்தார். ஆகவே கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் அவரை ஆளுகிறவர்களிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு சொந்த நாட்டை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை குடியமர்த்துவதில் அந்த கடவுள் வேட்கை கொண்டார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு அந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தனது கடவுளை எப்போதுமே ஏழைகள் சார்பாக இருந்து குரல் கொடுக்கக்கூடிய கடவுளை, ஏழைகளை என்னால் விடுவித்து காக்கக்கூடிய கடவுளை அன்னை மரியா அறிந்திருந்தார் என்று உணர முடியும். அதே போல சாமுவேல் முதல் நூல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அண்ணா என்ற சாமுவேலின் தாயின் பாடல். அதில் ஏற்கனவே இன்றைய மதுரை பாடலாக நாம் பாடிய
அன்னை மரியாவின் பாடலை ஒத்தது. விவிலியர்கள் சொல்வார், இரண்டும் ஒரே சிந்தனையை கொடுக்கின்றன. என்ன சிந்தனை? அது ஏழைகள் சார்பாக இருக்கிற கடவுளை போற்றி பாடக்கூடியதா. 5வது வசனம் சொல்லுகிறது, பசி தீர்ந்தால் பசியுடன் இருந்தோர் அனைவரும் பசி தீர்ந்தால் ஆகி உள்ளனர். பசித்திருக்கிற மனிதர்கள் எல்லோரும் பசி தீர்ந்த நிறைவோடு வாழக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். பூமியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்பு அரியணையை அவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, துன்பக்கூடிய மக்களுக்கு அந்த கடவுள் உரிமையாக்குகிறார் என்பது அண்ணாவின் பாடலாக இருந்தது. ஆக விவிலியம் அடையாளப்படுத்தக்கூடிய கடவுள் எல்லாம் ஏழைகள் சார்பாக, வறியவர் சார்பாக இருக்கிற கடவுளாகவே. நீதிமொழிகள் நூல் 17ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை எனக்கு மிக பிடித்தமான வார்த்தை. அன்றே இறைவார்த்தை நம்ம எச்சரித்திருக்கிறது, ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார் என்று சொல்கிறது. ஏழைகளை பார்த்து இகழ்ந்து பார்க்கிறீர்களா? ஏற இறக்க பார்க்கிறீர்களா? பிழைக்க தெரியாதவர்கள் ஒதுக்கி விடுகிறீர்களா? அல்லது நல்லவர்களை சோம்பேறிகள் என்று அவர்களை சொல்லுகிறீர்களா? அவர்களை நீங்கள் இகழ்ந்து பார்ப்பீர்களானால் அவர்களை படைத்த கடவுளை இகழ்வதாக அர்த்தம் என்று விவிலியம் அன்றே ஏழைகள் சார்பாக அவர்களை ஒதுக்கி வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசியது என்பதை பிரியமானவர்களே யோசிப்பார்கள். ஏழைகள் யாரும் ஏழைகளாக இருக்க ஆசைப்பட்டு ஏழ்மையை தெரிந்து கொள்வது கிடையாது. முருகல் துறவி ஏற்க வேண்டுமானால் சொல்லப்படலாம், ஏழ்மையை நாங்கள் விரும்பி நேசிக்கிறோம் என்று. யாரும் ஏழைகளாக இருக்க ஆசைப்படுவது கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்வில் யாரும் விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களாக, வளர்ச்சி மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அவர்களை ஏழைகளை என்று சொல்கிறோம். கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கிறார் என்று உணர்கிறோம். அன்னை மரியா அதை உணர்ந்திருந்தார். தனது வாழ்வை அதை அடுத்த திருத்தமாக உணர்ந்திருந்தார். அன்னை மரியாவின் பாடல் அதைத்தான் நமக்கு உணர்த்தியது. நான் எத்தனையோ விடுதலை இலக்கியங்களை விரும்பி படித்திருக்கிறேன். எத்தனை சுருக்கமா ஏழைகளுக்கான விடுதலையை, எல்லா மக்களுக்குமான விடுதலையை ஒரு பாடலாக பாடிய அருமையான தாயாக அன்னை மரியாவை பார்க்கிறோம். நமது மகனை தாலாட்டு விதமாக பாடிய மரியாவின் பாடல் அந்த விடுதலையை கனவாக காண்கிறது. அந்த விடுதலையை நோக்கி மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அந்த கடவுளுடையது என்பதை எடுத்து சொல்லுகிறது. அந்த விடுதலை தன் மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று அந்த கடவுளை மன்றாடி ஜெபிக்கிற ஒருவராக அன்னை மரியாவை அந்த பாடல் அடையாளப்படுத்துகிறது. 3 வகையான விடுதலையை அன்னை மரியா பேசுவார். ஒன்று சமூக விடுதலை, இன்னொன்று பொருளாதார விடுதலை, இன்னொன்று அரசியல் விடுதலை. அந்த பாடலை வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. இந்த 3 வகையான விடுதலை தான் மனிதனுக்கு முழுமையான விடுதலை. அது எனது மக்களுக்கு வேண்டும், என் இஸ்ராயல் மக்களுக்கு வேண்டும். அதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. தொடக்கம் முதல் மூதாதையத்தோடு இன்று வரை தங்களை வல்லமையோடு வழிநடத்துகிற கடவுளுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் இந்தியா விடுதலை அடைந்த போது சொன்னார், இந்தியா பெற்றிருப்பது வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான். நாளை கொண்டாட போவது அரசியல் விடுதலை மட்டும்தான். இந்த அரசியல் விடுதலை போதாது என்று இந்திய மக்களுக்கு சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் கிடைக்கிறதோ அப்போதுதான் இந்த அரசியல் விடுதலைக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த 3 விடுதலையும் சேர்ந்தால்தான், இயைத்தால்தான் அது உண்மையான விடுதலை என்று சொன்னார். இந்திய மக்கள் அரசியல் விடுதலை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் இன்னும் சமூக விடுதலையோ பொருளாதார விடுதலையோ பெறவில்லை. நாளை நாம் கொண்டாடக்கூடிய விண்ணேற்பு தாயின் அந்த திருநாள் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் நமக்கு விடுக்கிறது. எல்லா மக்களுக்கும் கடவுள் தரக்கூடிய இந்த சமூக விடுதலை, பொருளாதார இடைவெளி இல்லாத அந்த பொருளாதார விடுதலை, எல்லா மக்களையும் வல்லமையோடு கடவுளை வழிநடத்துகிறார் என்று உணரக்கூடிய அந்த அரசியல் விடுதலை வேண்டும் என்று நமக்கு அறைவோடு விடுக்கக்கூடிய திருநாளாக இருக்கு. ஆக தானும் யாருக்கும் அடிமையில்லை. கடவுளுக்கு கூட தான் ஒரு மகனே, கடவுளை தாயாக பெருமை வச்சாலும் அந்த கடவுளுக்கு நான் ஒரு பிள்ளையே, அடிமை என்று உணர்ந்து அவர் திருமணத்தை ஏற்று பணி செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த திருமணத்திற்காக அத்தனை துணிவோடு எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தோம் என்றாலும் கூட ஒரு விடுதலை உணர்வு மிகுந்த பெண்ணாகத்தான் என்னை அன்னை மரியாவை அடையாளப்படுத்த முடிகிறது. தனக்கும் விடுதலை, எல்லா பெண்களுக்கும் விடுதலை, எல்லா மாந்தருக்கும் விடுதலை என்று உறக்க சொல்லக்கூடிய அன்பு தாயாக அன்னை மரியாவை பார்க்கிறோம். அந்த பாடல் அப்படித்தான் நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்கள், அந்த அன்னை எவ்வளவு தூரம் ஏழைகள் சார்பாக இருந்தார் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த முன்னுரையில் சகோதரர் குறிப்பிட்ட அந்த காணாவூர் திருமண நிகழ்ச்சி. அதை யோசித்து பாருங்களேன். நமது வீடுகளில் பல நேரங்களில் நாம் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். அது கடன் வாங்கியோ, பொருளை வச்சோ,
நிலத்தை வச்சோ எப்படியோ ஒரு நல்ல நிகழ்வை நடத்த வேண்டும் என விரும்புகிறோம். நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த விருந்து நடந்தாக வேண்டும் எல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அதிகமாக வந்துவிட்டால் அல்ல தேவையானதை செய்ய முடியல என்ற நிலையில் அந்த உணவு பற்றாமல் போகிறது, அல்லது உணவு சார்ந்த ஏதோ ஒரு பொருள் பற்றாமல் போகிறது. உலகம் நம்மை ஏற இறங்கப்பார் விருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல சோறு கூட கொடுக்க முடியல, இவனுக்கு எதுக்கு விருந்து, இதுக்கு எதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அந்த காணாவூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு சொந்தமான குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு வறிய ஏழை குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். வந்திருக்கிற அத்தனை விருந்தினர்களுக்கும் கொடுக்க இயலாத, ஆனால் அவர்கள் விரும்பிய திராட்சை ரசத்தை கொடுக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு வறிய குடும்பம். அந்த குடும்பம் தான் அன்னை மரியாள் கடவுளது ஆசையை பெறுகிறது என்பார். யோசித்து பாருங்கள், யாராவது அன்னை மரியாவிடம் போய் மனு கொடுத்து கோரிக்கை வைத்தார்களா? கோரிக்கை போராட்டம் நடத்தினார்களா? குறிப்பறிந்து தேவை அறிந்து வழி போய் தன் மகனிடம் பரிந்து பேசி தனது ஆற்றலை அதுவரை அறிந்தினால் தன் மகன் வழியா ஒரு மாபெரும் அருமடையாளம் நிகழ காரணமாக இருந்தது அன்னை மரியாவின் செயல்பாடு என்று பார்க்கும். உலகம் இருந்து பார்த்தது அத்தகைய அருமையான அருள் அடையாளத்தை பார்த்து அன்னை மரியாவின் மனமே மீண்டும் சொல்கிறேன், அவர் ஏழைகள் என்பதால் வறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அவமானம், ஒரு சமூக தலைக்குடிவு களையப்பட வேண்டும் என்பதால் அவர் மீது பதிவு கொண்ட அத்துணை அருமடையாளத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தேவையை ஏற்படுத்தி கொடுத்தவரா அன்னை மரியாவை பார்க்கிறோம். யார் வீட்டில் நான் சொன்னது போல யார் வீட்டில் பாயசம் என்று எடுத்துக்கொள்வோமே, நம்ம திராட்சை ரசம் எல்லாம் கொடுக்குறது பாயசம் எடுத்துக்கொள்வோம். கடைசியாக மக்கள் விரும்பி சாப்பிட்டு போவது பாயசம் என்று நம்ம சூழலை எடுத்துக்கொள்வோம். அதை தீர்ந்து போகுது. எல்லோரும் ஏற இறங்க பார்க்கிறார்கள், ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று அந்த காரியம் இறுதியாக நிகழ்கிறது. யார் வீட்டில் அதுபோல தீர்ந்து போகும், பற்றாமல் போகும்? நான் சொன்னது போல ஏழை வீட்டு. எந்த பந்தியில் பற்றாமல் போகும்? 4வது 5வது கடைசி பந்தி. முதல் பந்திக்கு வருகிறவர்கள் எல்லாம் யார்? பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள். நம்ம பாக்கு வெத்தலை வச்சு, பணம் பாக்கு வச்சு, பத்திரிக்கை வச்சு நேரில் ஆசையோடு அழைத்தவர்கள் எல்லாம் முதல் 2-3 பந்திகளுக்கு வந்து போவார். கடைசி பந்திக்கு வரவங்க யாரு? அழைக்கப்படாதவர்கள், சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த விருந்துக்கு வந்து போகக்கூடியவர்கள், ஊழியர், வேலைக்காரர், அதுவரை பந்தி பரிமாறியவர், அதுவரை உணவு சமைத்தவர், அவர்கள் தான் கடைசி பந்திக்கு வருவார். அவர்களுக்கு நல்ல ரசம் கிடைக்க வேண்டும். முதல் பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு என்னவோ கடைசி பந்தியில் இருந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என விரும்பி அந்த ஒரு அரும் அடையாளம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தவரா அன்னை மரியாவை பார்க்கிறோம். அன்னை மரியாவின் என்ன மட்டுமல்ல செயல்பாடுகளும் அந்த ஏழைகள் சார்பாக, வறியவர்கள் சார்பாக இருந்தது. கடவுள் என்றுமே ஏழைகள் சார்பாக இருக்கிறார் என்பதை உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடாக அன்னை மரியாவின் செயல்பாடு இருந்தது என்று உணர முடியும். அவரிடம் பிறந்த பிள்ளை இயேசு எப்படி இருப்பார்? தாய் 8 அடி வாய்ந்தால் பிள்ளை 16 அடி வாய். தாயிடம் கற்றுக்கொண்ட அதே பாடம், தன் கடவுளை குறித்து தன் தாய் சொல்லிக் கொடுத்த அதே அந்த ஏழைகள் சார்பாக, வறியவர்கள் சார்பாக சிந்தித்து ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவே கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த ஏழைகளோடு வறியவர்களோடு தோழமை பாராட்டி அவர்களோடு வாழ்வதையே, அவர்களோடு இணைந்திருப்பதையே நம்ம இறையாட்சி பணி என்று உணர்ந்து வாழ்ந்தவரா இயேசுவை நாம் அடையாளப்படுத்த முடியும். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20 இறை வாக்குகளில் வாசிக்கிறோம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுவதும், அதே போல இப்போது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுவதும், இப்போது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுவதும் இந்த ஏழைகளுக்கான கடவுளின் நற்செய்தி என்பது வெளிப்பாடு. ஆகத்தான் யார் தான் அறிவிக்கிற நற்செய்தி என்ன? கடவுள் தன் வழியாக யாரை தேடி வந்திருக்கிறார், யாருக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார், அந்த ஏழைகள் வறியவர்கள் என்பதை இயேசு எப்போதுமே உணர்ந்திருந்தார் என்றார். இந்த ஏழைகள் வறியவர்களும் தான் கடவுளின் யாவை கடவுளின் ஏழைகளாக அறியப்பட்ட இந்த ஏழைகள் தான் இயேசு பின்னால் போனவர்கள். பணக்காரர்கள் சிலர் போயிருக்கலாம், பரிசேய சதுசேயரை வம்பில் மாற்றுவதற்காக போயிருக்கலாம். அவர் பின்னால் போனால் பெரும்பாலான மக்கள் ஏழைகளும் வறியவர்களும் இயேசுவோடு இருந்தால் போதும். அவர் உடலிருப்பில் எங்களுக்கு வாழ்க்கை நிறைந்திருக்கிறது, அவர் சொல்லுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்டால் போதும், எங்கள் உடல்நலத்தை போக்கி நலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார், அவர் செய்யக்கூடிய அரும் அடையாளங்களை காது கொடுத்து கேட்கிறோம், பசிக்கிறவது உணவளிக்கிறவராகவும் அந்த கடவுளை தேடி வந்து கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்த அந்த ஏழைகளும் வறியவர்களும்
விவிலியத்தை புரட்டி பார்த்தீர்களானால் தெரியும். எப்போதுமே அந்த ஏழைகள் சார்பாக கலக குரல் எழுப்புகிறவராகவே இயேசுவை நாம் அடையாளப்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் அந்த செய்தி தனி நற்செய்தி வாசகமாக திருத்தொடர் வாசி கேட்டோம். செல்வத்தில் வருகிறார், கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறது? ஒரு பெரிய குறை இருக்கிறது. அங்கே உங்களிடம் இருக்கிற ஏராளமான சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்வா என்னை பின்செல் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த மனிதன் வருத்தத்தோடு சென்று விட்டான். ஏனெனில் ஏராளமான சொத்து இருக்கிற சொத்தா இயேசுவாய் வருகிற போது சொத்து பெரிது என்று அவன் நினைத்தான். சொத்தை விட்டுவிட அவன் தயாராக, அவனை ஒரு செல்வ இளைஞன் என்றுதான் விவிலியம் சொல்கிறது. அவன் பெயர் என்னவென்று விவிலியம் சொல்லவில்லை. முன்பொரு நாள் இயேசு அழைத்த போது அந்த மீன்பிடி வலைகளை, அந்த மீன்பிடி படகை, பிடித்த மீன்களை, பிடிக்க விரும்பிய மீன்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு, நாங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு, சொந்த வளங்களை விட்டுவிட்டு அவர் பின்னால் சென்ற அந்த பேதுருவின் பெயரும், அந்திரேயாவின் பெயரும், யோவானின் பெயரும், யாக்கோபின் பெயரும் விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்கள், ஆக இயேசுவை பொறுத்தவரை அந்த செய்தி தெளிவாக இருந்தது. இன்னொரு நாள் அவர் சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்பது என்ன? பின்னொரு நாளில் கடவுள் வலப்பக்கம் அமரக்கூடியவர்கள் யார்? பசித்தவர்களுக்கு உணவளித்தவர்களும், தாகமாய் இருந்தவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தவர்களும், ஆடையில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆடை கொடுத்தவர்களும், சிறைப்பட்டும் அந்நியராக இருக்கிற மனிதர்களை தங்கள் இல்லத்தில் ஏற்றவர்களும், நோயிற்று இருக்கிற மனிதர்களை சந்திக்க போனவர்களும் அந்த இயேசுவின் அருளில் கடவுளின் வலப்பக்கம் அமர்கிறார்கள் என்பதே நமக்கு சொல்லப்படுகிற செய்தியானவர்கள். ஆக இயேசு தன் தாயிடம் கற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை படிப்பினைகளை கடவுள் ஏழைகள் சார்பாக இருக்கிறார் என்ற செய்தியை எப்போதுமே அழுத்த நிறுத்தமாக சொன்னார். தொடக்க கால திருவை வழிநடத்திய அந்த பெரும் பொறுப்பை அன்னை மரியா ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தொடக்க கால திருவை எப்படி இருந்தது? விவிலியம் சொல்லுகிறது, தேவைப்படுகிற நிலையில் யாரும் அவர்களிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் சொத்துக்களை, உடைமைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயமா, ஒரு பகிரும் சமுதாயமா, ஒரு ஏற்றுத்தாழ்வுகளை கலைந்த ஒரு சமுதாயமா அது இருந்தது என்பதுதான். அந்த சமுதாயத்தை தொடக்க காலத்திலே வழிநடத்தியவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம். கடந்த மாணவர்கள் தேவையின் பொருட்டு திருவை வரலாறு பாடமெடுக்கிற போது ஒன்றை படிக்க நேர்ந்தது. தொடக்க கால திருவையில் மிகுந்த விருப்பத்தோடு கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் ஏழைகளாக இருந்தார்கள், வறியவர்களாக இருந்தார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? இந்த கிறிஸ்தவ சமயம் எங்களுக்கு மாண்பு அளிக்கிறது, கிறிஸ்தவ சமயம் ஒரு சமத்துவ சமுதாயத்தில் வாழ எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது, எங்கள் வறுமையை போக்குகிறது, எங்களுக்கு நிறைவான வாழ்வு தருகிறது என்று உணர்ந்து கிறிஸ்துவை விருப்பத்தோடு தேடி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ சமயமோ திரு அவையோ திரு அவை அருள் பணியாளர்களோ சொல்ல முடியுமா? இன்று அத்தகைய விருப்பத்தோடு ஏழைகள் நமது திரு அவை தேடி வருகிறார்களா? எங்களுக்கு அங்கு சமத்துவம் இருக்கிறது, எங்களுக்கு அங்கு மாண்பு இருக்கிறது, எங்களது அந்த வறுமை அங்கு குறைந்து போகிறது, எங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கிறது, அதை திரு அவை எங்களுக்கு உறுதி செய்கிறது. ஆகிய நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் இல்லை. பிரியமானவர்கள், இன்னும் ஏற்றுத்தாழ்வு மிகுந்த பல சமூக அடக்குமுறைகளை கொண்ட வர்க்க பேதங்களால் நிறைந்து போன ஒரு வாழ்வை தான் கிறிஸ்தவம் தன்னுடையதாக்கி இருக்கிறது என்பதை உணர முடியும். அன்னை மரியா நம்ம காட்டக்கூடிய பாடம் ஒரு புதிய பாதை நடப்பதற்கான ஒரு புதிய பயணம். பிரியமான எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, குறிப்பா ஏழைகளையும் வறியவர்களையும் துன்புறக்கூடிய மனிதர்களையும் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதர்களையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பயணமாக இந்த திருவாயின் பயணம், கிறிஸ்தவத்தின் பயணம் இருக்க வேண்டும் என்று அன்னை மரியா நமக்கு அழைப்பு விடுக்கிறார். வறியவர்களை ஏழைகளை கண்டால் இயல்பாகவே குறிப்பறிந்து வழியே போய் நாம முன் வந்து அவர்களை தூக்கி நிறுத்தி வாழ்வில் உயர்த்திவிடக்கூடிய கடமையை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கடவுள் அப்படித்தான் நமக்கு பாதையை காட்டுகிறார், அன்னை மரியா அப்படித்தான் நமக்கு பாதையை காட்டுகிறார். ஏனெனில் நம் கடவுள் நாம் நம்பி இருக்கிற கடவுள், அதை நாம் மிகுந்த வணக்கத்தோடு மரியாதை செலுத்தக்கூடிய அன்னை மரியா ஏழைகள் சார்பாக இருந்தவர்கள், ஏழைகள் சார்பாக சிந்திக்கிறவர்கள், ஏழைகளை கைதூக்கி வழிநடத்தக்கூடியவர்கள், வல்லமையோடும் மாண்போடும் சமுதாயத்தில் சமத்துவத்தோடு வாழ மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக உணரும். ஆக எல்லாரும் பெற்று மகிழ்ந்து மனம் நிறைந்து கடவுளின் அன்பு பிள்ளைகளா, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளா வாழ்கிற ஒரு புதிய வாழ்க்கை சமூக நடைமுறை அந்த கடவுள் நமக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து வேண்டுவோம்.